8.4. அதெல்லாம் வசனங்கள் தான் படிக்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் ஜேம்ஸ் அதாவது 7-8 வசனம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியில் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறி வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. Be patient then, brothers and sisters, until the Lord's coming. See how the farmers waits for the land to yield its valuable crops, patiently waiting for the autumn and spring rains. You too be patient and stand firm, because the Lord's coming is near. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற அந்த விசுவாசம் உள்ளவர்கள், those who have the faith that Jesus Christ is coming, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தீமையான காரியங்கள், ஏற்றத்தாழ்வுகள் இவைகளெல்லாம் பார்த்து அவன் அவசரப்படக்கூடியவனாக இருக்க மாட்டான். They won't rush when they see the ups and downs of the life. ஏதாவது ஒரு அநியாயம் நடக்குன்னா அதுல உடனே போய் பங்கு பெற மாட்டான். They won't partake when there's something that's happening that's எனக்கு ஏதாவது அநியாயம் நடக்குன்னா நான் அவசரப்பட மாட்டேன். I won't rush when something bad's happening to me. ஆண்டவர் வருகிறார் என்பதை நினைத்து என்னுடைய இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்திக் கொள்வேன். I will make my heart hardened because I'll be ready for the Christ coming. கர்த்தருடைய வருகையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருப்பார்கள். They be extensively patient for those who are waiting for his coming. ஏனென்றால் கர்த்தர் வருகிறார். Because the Lord is coming. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. All for the end is very close. கர்த்தருடைய வருகையில் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருப்பார்கள். They be extensively patient for the coming of the Lord. கர்த்தர் வருகிறார். Because the Lord is coming. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. There's the end for everything very soon. நடக்கிற அநியாயத்தை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். He will take care of everything that's happening. So நம்ம கலகம் பண்ணுவதற்கு பதிலாக பொறுமை உள்ளவர்களாக இருப்போம். We must be patient instead of being the opposite. அதான் கர்த்தர் வருகிற சமீபமாய் இருக்கிறது. அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்வார்கள். So they will strengthen their hearts because the Lord's coming. நீங்கள் நியாயத்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொரு விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். Don't grumble against one another, brothers and sisters, or you will be judged. The judge is standing at the door. கர்த்தர் வருகிறார். The Lord is coming. அவர் வாசற்படியிலே நிற்கிறார். He's at the door. அது நமக்கு தெரியுமானால், if we know that, நாம் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருப்போம். We will not grumble against one another. இப்ப சொல்லலாம், ஒருவர் மீது ஒருவர் பழி போடுறது, so if we put faults on one another, அவ செய்ததா தப்புன்னு சொல்றது, if they do it it's wrong, நான் செய்ததா சரின்னு சொல்றது, and saying that what I do is right. ஆண்டவர் வருகிறார் என்கிற அந்த விசுவாசம் உள்ளவர்கள், those who have the faith that the Lord is coming, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் முறையிடுவதில்லை. They will not grumble against one another. Why? அவர் வாசற்படியில நிற்கிறார். Because he's at the door. கர்த்தர் வாசற்படியில நிற்கிறார். The Lord is at the door. இன்னைக்கு வழக்கு வம்பு இதனால தான் வருது. They don't go into these kind of things. ஏனென்றால் ஒருவருக்கு ஒருவர் முறையிடுதல், complaining to against each other, சகோதரருக்கு விரோதமா சகோதரர் பேசுறது, brothers and sisters talking against each other. கர்த்தர் வருகிறார். The Lord is coming. அதுதான் 9வது வசனம். That's verse 9. ஒருவருக்கு ஒருவர் முறையிட மாட்டோம். Not to grumble against one another. ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டோம். Not to find faults in one another. நம்முடைய நோக்கம் எல்லாம், whatever our கர்த்தர் purpose, வருகிறார், the Lord is coming. அவர் எல்லாவற்றையும் பார்த்து He will கொண்டிருக்கிறார். take care of everything. என்னுடைய செயலுக்கு பலனை அவர் தருவார். He will give me the reward for my ways. ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சுமத்தி கொண்டு இருக்க மாட்டாங்க. They won't find faults in each other while if we know the Lord is coming. நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்க. Let's examine our lives. ஆண்டவர் வருகிறார். The Lord is coming. நமக்கு முன்னால பல அநியாயங்கள் நடக்கலாம். A lot of things are happening against the Lord. அதை பற்றி குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பது நம்முடைய வேலை. It's our job to say something wrong about it. கர்த்தர் வருகிறார். The Lord is coming. சோ நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். We must harden our hearts. அவங்க தான் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. Those who are ready for his coming. 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 John chapter 3, first 3 verses, 3 வசனங்கள் முக்கியமான வசனம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், வந்து நம்மை அவரோடு இருக்கும்படியாக அழைத்து செல்ல போகிறார். He's going to come and take us with him. See what great love the Father has lavished on us, that we should be called children of God, and that is what we are. The reason the world does not know us is that it did not know him. Dear friends, now we are children of God, and what we will be has not been known. But we know that when Christ appears, we shall be like him, for we shall see him as he is. All who have this hope in him purify themselves just as he is pure. Praise the Lord. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். Jesus Christ is coming. சோ வருகிறது மட்டும் இல்ல, அவர் வந்து அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிக்க போகிறோம். We're going to praise him as he is. அவருக்கு ஒப்பாக நாம் இருக்க போகிறோம். We're going to be close to him. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் அடைந்து நித்தியத்துக்கு செல்ல We're போகிறோம். going to get to heaven by being in his image. இது அவருடைய வருகையிலே நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. This is the hope that we have in his coming. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Those who die in Christ will go சோ first. உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபம் அடைவோம். We will have another form. அதன் பிறகு அவருக்கு ஒப்பாக நாம் இருக்க போகிறோம். So we're going to be so close to him. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய நோக்கம். That is the plan of சோ Christian life. இந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால், If we have this faith, 3வது வசனம்,
Verse அவர் 30. மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் All who have this kind of hope in him அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்வார். purify themselves as just as he is pure. அப்ப இயேசு கிறிஸ்து வருவார், Jesus Christ will come. என்னை சேர்த்துக் He கொள்வார், will take me with him. அவருக்கு ஒப்பாக இருக்க We're போகிறேன், going to be like அவர் him. இருக்கிறவனை நான் தரிசிக்க We're போகிறேன் going to என்றால் be with him like he அவர் is. சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல என்னை நான் சுத்திகரித்துக் கொண்டே இருப்பேன். I will purify myself just as he is pure. அப்ப இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நம்பிக்கையுடையவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் So கொடுப்பார்கள். give importance to purity, those who have Christ in their lives. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், Jesus Christ will come. அந்த நம்பிக்கை எனக்கு I have இருக்குமானால் that hope. என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுல மிக கவனமாக I was இருப்பேன். very cautious for me to be pure. இச்சையான காரியங்களை நான் விழுந்து போக மாட்டேன். So I won't fall into these kind of ஒவ்வொரு impurities. நாளும் கிறிஸ்துவனுடைய தன்மை அவருடைய பரிசுத்தத்தில் நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன். I will keep growing in Christ's அப்படி purity. பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தான் அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். Those who give the importance to this is what are நான் ready மனம் for their போல coming. வாழ்வேன், I'll live whatever I want. அசுத்தத்தில் வாழ்வேன், I'll live in நான் impurity. விரும்பினதெல்லாம் I'll செய்வேன். do whatever I ஆனா like. இயேசு கிறிஸ்து வருவார் என்று சத்தியம் எனக்கு தெரியும். But I know the promise that Christ is coming. அந்த சத்தியம் காப்பாத்தாது. That won't protect நான் them. ஆயத்தமா இருக்கிறவன் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் என்ன செய்வான், சுத்திகரித்துக் Whoever is கொள்வான். prepared for his coming, they'll purify him just as he is pure. சோ இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. This is what it says in சோ the இந்த Bible. வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்களேன். Now compare this to the Bible சோ verse. நான் இப்பொழுது ஆயத்தமா இருக்கிறேனா? Am I prepared? என்னுடைய வேலையில் நான் எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறேன்? How am I organized in my work? என்னுடைய ஜெப வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன்? How am I in my prayer life? இல்லாவிட்டால் பிறரை குறித்து தீர்ப்பு சொல்வதில் எப்படிப்பட்டவனாக How இருக்கிறேன்? am I judging others? சோ என்னுடைய இருதயத்தை நம்மை சுற்றி தீமையான காரியங்கள் இருக்கிறப்ப நம்முடைய இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறேனா? Am I making my heart hardened when I நான் see நீடிய the things பொறுமை around us? உள்ளவனாக இருக்கிறேனா? Am I precautiously patient? இயேசு கிறிஸ்து வருவார், Jesus Christ will come. என்னை சேர்த்துக் He கொள்வார், will take me. அவருக்கு ஒப்பாக நான் இருக்க I'm போகிறேன். going to be close இந்த equal to him. நம்பிக்கை இருக்குமானால் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல என்னை நான் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறேன். I will purify myself just as he is pure. இதெல்லாம் இருந்துன்னா நம்ம ஆயத்தமா இருக்கிறோம்னு அர்த்தம். have ஆயத்தமாக all this, அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். That means we are ready for his இல்ல coming. இயேசு கிறிஸ்து வருவான்னு இரண்டாம் வருகை நான் நம்புறேன். I believe that he's coming in his second coming. அந்த நம்பிக்கை நம்ம ரட்சிக்காது. That will not redeem you. அந்த நம்பிக்கை நாம் அவரோடு செல்வதற்கு தகுதியாயிராது. That doesn't give you that qualification to go with him. ஆனால் வருகையிலே வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறவர்கள் வாழ்க்கை இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். They may change your life. சோ 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், Second 2 Peter chapter 3. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரிகாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. Above all, you must understand that in the last days, scoffers will come, scoffing and following their own evil desires. Verse 4, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். They will say, where is the coming he promised? Ever since our ancestors died, everything goes on as it has since beginning of creation. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்றதுக்கு இன்னும் வரவே இல்லையே. Many people say Jesus Christ is coming, but he அந்த did not காலத்துல come. இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. They're saying from that time. அவர்கள் பரிகாசக்காரர்கள். So these people are against. அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை. They don't know one thing. அடுத்த வசனத்தை படிக்கிறப்ப When you read the next verse, 5வது வசனம், verse 5. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கும் பூமி உண்டாயினது என்பதையும், verse 6, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாதிருக்கிறார்கள். But they deliberately forget that long ago, by God's word, the heavens came into being, and the earth was formed out of water, and by water, by these waters, also the world of that time was deluged and destroyed. கர்த்தர் முதலாவது ஆதியாகமத்தை படிக்கிறப்ப So when you read in Genesis, அவர் சொன்னாரு, ஜலப்பிரளயம் வரப்போகிறது, நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்கிற பிரசங்கம் அங்கு சொல்லப்பட்டது. when they was preaching that you must repent because it's ஆனா going to be a ஜனங்கள் flood, யாரும் கேட்கவில்லை. but none of the people அவன் listened. ஜலப்பிரளயம் வந்தது, உலகத்தை அழித்து விட்டது. So the flood came and it ruined அதே destroyed the போல, world, just like this. verse 6வது வசனம், இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார். 7, இப்பொழுதும் இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. By the same word, by the present heavens and earth are reserved for fire, being kept for the day of judgment and destruction on the ungodly. அன்றைக்கு இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது. Those were destroyed by the flood. இன்றைக்கு நாம் காண்கிற உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டது.
அளிக்கப்பட்டிருக்கு. is going to be by fire. துன்மார்க்கர்கள் எல்லாம் அழிய போகிறார்கள். All those are going to be சோ அதற்கு destroyed. முன்பாக கர்த்தர் மனிதனுக்கு ரட்சிப்பின் செய்தியை அனுப்பி கொண்டிருக்கிறார். He's sending the message of salvation. நம்முடைய ரட்சிப்புக்காக அவருடைய வருகை தாமதமாகிறது. So in order for our salvation, his coming is delayed. பிடித்து போகாத வசனம், Verse 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். The Lord is not slow in keeping his promise, as some understand slowness. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். Instead, he is patient with you, not wanting anyone to perish, but everyone to come to repentance. ரவிக்குமாருக்கு ஒரு வேலை இல்ல. So Ravikumar doesn't have work. இந்தியாவில இருந்து வந்து ஆண்டவருடைய வருகையை பற்றி He பேசுறாரு. came from India and talked about Lord இவர் coming. மட்டுமா பேசுறாரு, எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. Everyone's talking about it, ஆனா not only him. வரலையே. But there's no other way. ஏன் தாமதம்? Why is he delayed to come? நம்முடைய ரட்சிப்புக்கு. For our நாம் salvation. மனம் திரும்ப வேண்டும். And for us to repent. ஏன்னா இந்த பூமி வெந்துருக போகிறது. So because this world's going to இந்த destroy. பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. It's close to getting destroyed by எப்படி fire. ஆதியிலே ஜலப்பிரளயத்தினாலே பூமி அழிக்கப்பட்டது. How the world was destroyed by water. இந்த உலகம் துன்மார்க்கருடைய அழிவுக்காக அக்கினியினாலே அழிக்கப்பட This world's போகிறது. going to be destroyed by the fire. ஆனால் அதற்கு முன்பாக But before that, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார் தன்னுடைய வருகையை. his coming is delayed just so that we may have that repentance. அதனாலதான் கர்த்தருடைய வருகை இன்னைக்கு இப்ப நடக்கல. So that's why his coming did not happen ஆனால் now. எப்பொழுதும் வரலாம். He could come சோ anytime. நம்முடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் காத்து The கொண்டிருக்கிறார். Lord is waiting for our சோ நீங்க repentance. வேதத்தை படிக்கிறப்ப When you read the Bible, பல நாட்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. it talks about many days. கிறிஸ்துவின் நாள், the day of Christ, Day of Christ, கர்த்தருடைய நாள், day of the Lord, Day of the Lord. அப்புறம் தேவனுடைய நாள், day of God. இப்படி 3 நாட்கள் சொல்லப்பட்டிருக்கு. It's 3 days. சோ இதெல்லாம் இனி வருங்காலத்தில் நடக்க போகிறது. It's going to happen. நாம் கிறிஸ்துவின் நாளுக்கென்று நாம் காத்திருக்கிறோம். So we're waiting for the day of the Lord. இப்போ நீங்க படிங்க verse 10. Verse 10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற பிறம் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்துருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். But the day of the Lord will come like a thief. The heavens will disappear with a roar, and the elements will be destroyed by fire. The earth and everything done in it will be laid அப்ப bare. பூமியில் உள்ள எல்லாமே உருகி அழிந்து போகும். Everything will be laid bare. அது வந்து கர்த்தருடைய நாள். That's the day of the Lord. அது பயங்கரமான நாள். It's a scary day. யாராவது கர்த்தருடைய நாளை விரும்புகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஐயோ. If they desire for the day of the Lord, it's very hard for them. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் படித்தால் அது தெரியும். If you read in the Old Testament, you'll know. வேணா ஒரு வசனத்தை படிங்க பழைய ஏற்பாட்டில். In the Old Testament, let's read. ஆமோஸ் 5:18. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. It's hard for those that desire for அந்த the day of the நாளிலே Lord. வானமும் பூமியும் அழிந்து போகும். Heaven and earth will be destroyed. பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். So we know this. இதிலிருந்து காப்பாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். Jesus Christ is coming to அப்ப protect இந்த us. நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் We have this belief. நம்ம எப்படி நடக்கணுமா பாருங்க. verse 11 11வது வசனம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். சோ கர்த்தருடைய நாள் வரப்போகிறது என்று எனக்கு தெரியும். So I know that the Lord is coming. சோ இந்த Lord's day is பூமி coming. அழிந்து போகும் என்று எனக்கு I know தெரியும். the world will be destroyed. இது நடைபெற போகிற காரியம். It's something that's going to இதை happen. நான் விசுவாசிக்கிறேன் என்றால் If I have this faith, என்னோட நான் எல்லா இடத்திலும் பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவனாய் இருக்க வேண்டும். so கர்த்தருடைய நாள் வரப்போகிறது, the day of the Lord is இந்த coming. பூமி அழிய போகிறது The world's going to be என்று நான் destroyed. விசுவாசிப்பேனே ஆனால் If I have that faith, என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருப்பதன் மூலமாகத்தான் நான் விசுவாசிக்கிறேன். we have that faith that our lives may be purified. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். It's something that's connected to the coming of the So, Lord. நாம் எந்த நாளுக்காக காத்திருக்கிறோம்? For what day are we waiting for? Verse 12. Verse 12. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோടെ காத்திருங்கள். As you look forward to the day of God's speed is coming, that the day will bring about the destruction of the heavens by fire, and the elements will melt in a heartbeat. 13. But in keeping with his promise, we are looking forward to a new heaven and a new earth where a high righteous dwells. So தேவனுடைய நாள் வருவதற்கு ஆவலோடு காத்து So கொண்டிருக்கிறோம். we're eager for the day of the Lord to come. தேவனுடைய நாள் எப்போ வரும்? When will the day of the Lord come? இந்த வானமும் பூமியும் அழிந்து போன பிறகு, When the heaven and earth will be destroyed, வெந்துருகி போன when பிறகு, it's all gone, நீதி வாசம் பண்ணக்கூடிய புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். when new heaven and earth will be created. அதுல தான் நம்ம வாழ போறோம். That's where we're going to live. அதுதான் நித்தியமான ஒரு வாழ்க்கை. That's eternal life. சோ இந்த நம்பிக்கை நமக்கு We இருக்குமானால் have this belief. verse 14 14வது வசனம். ஆகையால்
பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். So then, dear friends, since you are looking forward to this, make every effort to be found spotless, blameless, and at peace with him. நம் தேவனுடைய நாளை அவளோடு காத்திருக்கிறோம். So we're eager to waiting for the day of the Lord. நீதி வாசம் பண்ணக்கூடிய புதிய வானம், புதிய பூமி, அங்கேதான் நாம் வாசம் பண்ண போகிறோம். We're going to be there. அது எங்க இருக்கு தெரியுமா? Do you know where it is? வெளிப்படுத்தின விசேஷம். In Revelations. So வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் Chapter 21. verse 1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. Then I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth had passed away, and there was no longer any sea. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. I saw the holy city, the new Jerusalem, coming down out of heaven, fully dressed for her husband. இங்கதான் வாழ போறோம். This is where we're going to live. இது தேவனுடைய நாள். This is the day of the Lord. நித்திய நித்தியமா அவரோடு வாழ For போகிறோம். eternity, we're going to live with him. அங்கே வாழ போகிறோம் என்கிற நம்பிக்கை நமக்கு We இருக்குமானால் have the belief that we're going to live with him. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? How will our life be? அதான் 40 வசனம் 14. பிரியமானவர்களே, இவர்கள் வர காத்திருக்கிற நீங்கள் So you waiting for him to come. கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். So then, dear friends, since you are looking forward to this, make every effort to be found spotless, blameless, at peace with him. எஸ், நம்ம தேவனுடைய நாளுக்காக காத்துட்டு இருக்கிறோம். So we're waiting for the day of the Lord. சோ ஆண்டவருடைய வருகை மிக சமீபங்க. His coming is very சோ soon. வாசித்த வேத பகுதிகளை நம்முடைய மனசுக்குள்ள கொண்டு வருவோம். So we must bring in whatever we சோ have read. உண்மையாகவே கர்த்தர் வருகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் Truly, if you have the faith that the Lord is coming, முதலாவது தங்களுடைய கடமையை செய்வதில் ஒழுங்காக இருப்பாங்க. they'll be right in the way that they do their உறவுகளுக்கு இடையே responsibilities. உள்ள கடமைகள், The responsibility with their relations. இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள், The responsibility சபையில in the நமக்குள்ள world. கடமைகள், The responsibility in the church. வாழ்க்கையில எல்லா பகுதியில் உள்ள கடமைகளையும் ஒழுங்காக செய்து They'll கொண்டிருப்பார்கள். do everything well in the ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு responsibilities. கிறிஸ்து வரப்போகிறார். Because Jesus Christ is going to சோ come. கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் Those who are expecting for his coming, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பார்கள். they will be steady in their prayer. சோ கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து Those who கொண்டிருக்கிறவர்கள் expect the Lord's coming, அவசரப்பட்டு எதையும் தீர்ப்பு சொல்ல they மாட்டார்கள். won't judge anything. சோ கர்த்தருடைய வருகை எதிர்பார்க்கிறவர்கள் Those who are waiting for the Lord to come, ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட they will மாட்டார்கள். not fight again with each ஒருவருக்கு other. ஒருவர் துன்பப்படுத்த They won't மாட்டார்கள். hurt each other. கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து Those who expect the கொண்டிருக்கிறவர்கள் Lord's coming, அநியாயத்தை காண்கிற வேளையில when they see அவசரப்பட unrighteousness, மாட்டாங்க. they won't rush. தங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் They'll harden கொள்வார்கள். their hearts ஏனென்றால் because நியாயாதிபதி வாசல் அண்டையிலே நிற்கிறார். the judge is coming there. கர்த்தருடைய வருகை எதிர்பார்க்கிறவர்கள் Those who are expecting for the Lord's அவர் coming, எப்படி சுத்தமுள்ளவராய் இருக்கிறாரோ as how he is pure, தங்களையும் சுத்திகரித்துக் they will கொள்வார்கள். also purify themselves. கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து Those expecting for கொண்டிருக்கிறவர்கள் the Lord's coming, தேவ பக்தி உள்ளவர்களாய் they will இருப்பார்கள். be holy in the presence of the Lord. கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து Those கொண்டிருக்கிறவர்கள் expecting for the coming of the ஆம் Lord, கர்த்தராய் இயேசுவே வாரும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். they'll keep saying that yes, Lord, come. சோ பைபிள்ல கடைசி வசனம் என்னது? What's the last verse in the Bible? வெளிப்படுத்தின விசேஷம் Revelations கடைசி வசனம் பாருங்க, 22 கடைசி வசனம், 20. 20வது வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவன் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென். கர்த்தராய் இயேசுவே வாரும். Those who testify all these things say, yes, I'm coming soon. Amen. Come, Lord Jesus. The grace of the Lord Jesus be with God's people. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவா இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். I'm coming very soon. சபை என்ன சொல்லணும்? What should the church say? ஆம் கர்த்தராய் இயேசுவே வாரும். Amen. Yes, Lord, come. 7 சபைகளுக்கு அன்னைக்கு எழுதினார். There were 7 churches then. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு The பேசுகிறார். Lord is speaking to us இதோ today. நான் சீக்கிரமாய் வருகிறேன். He's coming very நான் soon. வருகிற வேளை யாரும் அறிய No one மாட்டார்கள். will know the time அது I come. காலையாக இருக்கலாம், It could be tomorrow. மதியமாக இருக்கலாம், be afternoon. இரவாக It இருக்கலாம். could be night. ஆனால் வரப்போகிறேன். But he's going to come. ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் Those who are prepared பாக்கியவான்கள். are blessed. நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? Are we prepared? நம்ம சிந்திச்சு பார்ப்போம். Let's examine. கர்த்தர் நான் வருகிறேன் என்று அவரே சொல்றாரு. The Lord is saying he's பொய் coming. உரையாத கர்த்தர் சொல்றாரு. The Lord does not lie. இதோ He நான் says, சீக்கிரமாய் வருகிறேன். coming very soon. ஆம் சந்தோஷமா ஆம் கர்த்தராய் இயேசுவே வாரும் என்று சொல்வது எவ்வளவு சிறப்பாக இருக்கும். How wonderful to say, yes, Lord, yes, come. ஆண்டவர் சொல்றாரு. The Lord says, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். I'm coming very நம்ம soon. வாழ்க்கை எப்படி இருக்கு? How is our life? சரியா இருக்கா? Is it right? நம்ம வீட்டுக்கு கூட்டி போலாமா? Can we take him to our house? சகைவு சொன்னார், நான் இன்று உன் வீட்டில என்னது He said தங்க to போகிறேன். Zacchaeus that he's coming, he's going to stay at his அவன் house. மரத்துல இருந்து வேகமா இறங்கி வந்தான். He came down from the tree very fast கூட்டிட்டு போயிட்டா. and he took him. நம்ம கூட்டி போக முடியுமா? Can we நான் take வர்றேன்னு him? சொன்னா
வாங்கன்னு சொல்ல முடியுமா? Can we say, come? நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்ப்போம். Let's examine our lives. நாம் எப்படி நம்முடைய கடமைகளை நிறைவேற்றிக் How are கொண்டிருக்கிறோம்? we fulfilling our எப்படி நம்முடைய responsibilities? ஜெப வாழ்க்கை? How is our prayer life? இல்லைன்னா சண்டை போட்டு கொண்டிருக்கிறோமா? Or we keep fighting? இல்லையா? அல்லது நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோமா? Are we judging others? இல்ல நம்ம குறித்து நான் எல்லாம் நல்லா செய்கிறேன் என்கிற ஒரு திருப்தியா? Or do I have satisfaction I'm doing everything இயேசு good? கிறிஸ்து வரப்போகிறார். Jesus Christ is going to come. அவர் வருகிறார். இதோ நான் வருகிறேன் என்று He சொல்கிறப்ப says, I'm coming. நானும் இதோ வருகிறேன், ஆம் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian life is living saying, yes, come Lord. நம்பிக்கை இருக்கிறது. I have that belief. ஒவ்வொரு 24 மணி நேரமும் கடந்து செல்கிறப்ப Every 24 hours is going by. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக His இருக்கிறது. coming is very soon. ஆம் கர்த்தராகிய இயேசுவே வாரும். Jesus Christ, yes, come. மாரநாதான்னா ஆண்டவரே வாரும்னு தான் Says, அர்த்தம். Marna, yes, the Lord come. அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இந்த பூமியில வாழுவோம். So for his coming, we're expecting to come to சொன்னவர் this earth. சீக்கிரமாய் வருவார். He who said it will come very soon. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். The promised one is a அவர் truthful வாக்கு one. He மாறாதவர். will never change his word. முதல் முறை கிறிஸ்து இந்த பூமிக்கு நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக வருவார் என்று பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. In the Old Testament prophetic way, it said that he will come to redeem அதே us from போல our sins. வந்தார். Just like that, he came. நம்மை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுவதற்காக தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில ஒப்புக் He கொடுத்தார். gave his life on the Calvary to free us from our sins. மரித்தார். Then he died. அடக்கம் He பண்ணப்பட்டார். was buried. மூன்றாம் நாள் Then உயிர்த்தெழுந்தார். he resurrected. இன்னைக்கு பிதாவுடைய வலது பக்கத்திலே Now வீற்றிருக்கிறார். he's on the right hand of அந்த the Father. வாக்குகள் எல்லாம் நிறைவேறி விட்டது. All that was fulfilled. போகிறப்ப சொல்லிட்டு போனாரு, When he said, இதோ நான் சீக்கிரமாய் I will வருகிறேன். come very soon. பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் In the Old கொண்டிருக்கிறார். Testament, the people were waiting for his coming. அவர்களை விட நமக்கு அதிகமான வெளிப்பாடு. So we were revealed எப்படி even முதல் more. முறை வந்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டாரோ, How he redeemed us from our sins the first time. இரண்டாவது முறை Second time. வரப்போகிற கோபாக்கினையிலிருந்து, From the wrath. இந்த பூமியிலிருந்து, From this இந்த earth. சரீரத்திலிருந்து From this body. மீட்டு He's going to redeem us. அவரோடு கூட வாழ அழைத்து செல்ல And he's going வரப்போகிறார். to take us to live with him. சோ அவருடைய வருகைக்காக நம்ம We're காத்திருப்போம். waiting for his coming. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Jesus Christ, பிதாவுடைய வலது பக்கத்துல இருந்து beside the Father, அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். he's praying. என்ன ஜெபம் தெரியுமா? You know what prayer? யோவான் சுவிசேஷம் 17:24. John 17. சோ நம்ம இங்க அவரை வாங்கன்னு கூப்பிடுறப்ப Here when we said to call him to come, அவர் என்ன சொல்றாருன்னா, what does he say பிதாவிட்ட to the Father? என்னுடையவர்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று பிதாவை பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறார். He's praying to them for my people to come. Father, I want those that you have given me to be with me where I am and to see my glory, the glory you have given me because you loved me before the creation of the world. சோ நம்ம சொல்றோம் ஆண்டவராகிய இயேசுவே வாரும்னு. We say Jesus Christ come. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்றாரு. He's praying to the Father. நீர் எனக்கு தந்தவர்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும். Those who you have given me, for them to be with me. நீர் எனக்கு தந்த மகிமையை எனக்கு தந்தவர்கள் காண வேண்டும். May those that you have given the glory, may they see it. அதுதான் என்னுடைய விருப்பம். That is my desire. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணப்பம் ஒரு நாள் கேட்கப்படும். His ways will be heard. நம்முடைய வாஞ்சையும் நிறைவேற்றப்படும். He will our நம்ம ஆண்டவராகிய இயேசு eagerness கிறிஸ்துவை will be சந்திக்க fulfilled. போறோம். We're going to see Jesus Christ. சோ அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். So he's a very அவருடைய surprising thing. வருகைக்காக காத்துட்டு We're இருப்போம். waiting for his coming. அவருக்குரியவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்பாங்க. So those that belong to him will hear his sound. அவரோடு நிச்சயம் பண்ணி கொண்டவர்களை அவர் அழைத்து தன்னுடைய இல்லத்திற்கு Those who அழைத்து are செல்வார். engaged with him, he'll take just like that. கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள், Us having a covenant with Christ. தான் பாவி என்று உணர்ந்து Those who realize they're sinners. என்னுடைய பாவத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், But he died for me for my அடக்கம் sins. பண்ணப்பட்டார், He was buried. உயிர்த்தெழுந்தார். And he resurrected. ஆண்டவராகிய இயேசுவே, Jesus Christ. என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்புகிறேன், I'm repenting from my என்னை sins. பாவத்திலிருந்து ரட்சியும். Redeem me from my நீர் sins. எனக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை You கொடுத்தீர், gave your life for me at the மரித்தீர். Calvary. You died அடக்கம் பண்ணப்பட்டீர், and you buried. And உயிர்த்தெழுந்தீர். you resurrected. உம்மை நான் பார்க்கவில்லை, I did not see என்னுடைய you. இருதயத்துல வாரும், Come in my heart. என்னுடைய பாவத்தை மன்னியும், Forgive me from my எனக்கு ஒரு sins. பரிசுத்தமான வாழ்க்கையை Give தாரும் me a pure life. என்று சொல்லி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு உடன்படிக்கை பண்ணி Whoever கொண்டார்கள் has a covenant with the Lord, அவர்களை மட்டும் அவர் சேர்த்துக் கொள்வார். only those the Lord will take with him. கல்யாணத்துக்கு வந்தவங்களை எல்லாம் கூட்டி போக He மாட்டார். won't take everyone that came to the நீங்க marriage. பார்த்திருப்பீங்களா, கல்யாண ஃபங்க்ஷன் வந்து ஒரு 4 மணி நேரம் நடக்கும். So this marriage thing will happen for 4 days. அப்புறம் கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா At the end, அந்த மணமகன் the groom அந்த மணப்பெண்ணை and the bride கார்ல கூட்டி அவர் போயிருவார். and take in the car and நம்ம go. எல்லாம் அப்படி பார்த்துட்டு தான் நிக்கணும். We'll all be standing ஏன்னா there அவங்க எல்லாம் looking. நிச்சயம் Because they பண்ணப்பட்டவர்கள். were engaged. இயேசு கிறிஸ்து வருகிறப்ப When Jesus Christ உலகத்துல comes, எல்லாரும் இருப்பாங்க. everyone will be in this world. ஆனால் அவரோடு அவருடைய கன்னி அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்கள், Those who are waiting for அவருடைய him, இரத்தத்தினாலே those who மீட்கப்பட்டவர்கள், redeem with his precious அவர் blood, கூட்டிட்டு போவார். that he'll take them. அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அந்த உறுதி நமக்கு இருக்கணும். We have this life and he can என்னுடைய redeem மதிப்பு us. என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். The value of my life is Jesus அவருடைய Christ's இரத்தத்தினாலே life. மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் அவருக்காக காத்துக் கொண்டிருப்பாங்க. Those who are redeemed, they'll be waiting for இந்த him. பூமி நமக்கு நிரந்தரம் கிடையாதுங்க. This world is not permanent. நாம் கர்த்தரோடு வாழப் போகிறவர். We're going to live with Christ. அது பெரிய இது. சோ ஆகவே அந்த வருகையை எதிர்பார்த்து கொண்டு We're expecting that coming. ஆண்டவராகிய இயேசுவே,
Jesus Christ. வாரும் என்ற விருப்பத்தோடு With the desire for him to come, நாம் வாழ்வோம். we must live. நான் வீட்ல எல்லாம் ஜெபம் பண்றப்ப We pray at பல home. காரியங்களுக்காக ஜெபம் We பண்றோம். pray for many ஆனா ஒரு things. ஜெபம் கூட பண்ணோம். We pray one prayer. கர்த்தராகிய இயேசுவே வாரும். Jesus Christ, come. நான் உமக்காக I'm காத்திருக்கிறேன். waiting for you. இந்த வாழ்க்கையை விட அந்த வாழ்க்கை மேலானது. More than this life, that life will be higher. இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமையோடு You ஒப்பிடத்தக்கதல்ல. cannot compare the suffering from here with the glory that is to come. நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம். We have suffered many தனிப்பட்ட வாழ்க்கையில, in our personal life, குடும்ப வாழ்க்கையில, family life, பொருளாதார ரீதியாக in words of இந்த financial கஷ்டம் எல்லாம் all these suffering. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகிமையோடு கம்பேர் பண்ணவே You cannot முடியாது. compare with the glory that's prepared for us. பவுல் தெளிவா சொல்றார். As he says, அப்படிப்பட்ட மகிமையான காலம் வரப்போகிறது. that kind of glorious time is going to கொஞ்ச come. நாள் தான் கண்ணீர், It's only a little bit of கொஞ்ச time. நாள் தான் கவலை. We're waiting the suffering for a little while. ஆண்டவர் வரப்போகிறார். The Lord is going to come. அதான் நம்முடைய நம்பிக்கை. That is our belief. அதான் நமக்கு ஆனந்த பாக்கியம். That's why we're நம்ம prepared. ஆயத்தமாக இருப்போம். We must be prepared. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு May ஆசீர்வதித்து the Lord bless us with these verses. ஆமென். Amen.